இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மங்களம், என்னங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? டேய் தம்பி, தம்பி சீக்கிரம் வாடா, எனக்கு பயமா இருக்கு தம்பி. டேய் தம்பி, என்னாச்சுங்க? அக்கா என்னக்கா ஆச்சு? உங்க மாமா ரொம்ப நேரமா இருமிட்டே இருக்காரு. மாமா என்னாச்சு மாமா? டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ என்னாச்சுங்க? மாமா மாமா தண்ணி குடிங்க. ஐயோ மாமா மாமா. என்னாச்சுங்க? மாமா மாமா மாமா. அக்கா மாமாவால மூச்சு விட முடியல போல இருக்கு. டேய் போய் டாக்டர் கூட்டிட்டு அக்கா வா. சரி போடா போ சீக்கிரம். என்னங்க என்னாச்சுங்க? பாத்துங்க. என்னங்க? 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 அப்பா அப்பா அப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் கையை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் இந்த கட்டைக்கு எதுவும் ஆகாதும்மா. ப்ளீஸ் பா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஜோசியர் சொன்ன விஷயத்த பாக்கி கிட்ட சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இருக்கிறத தானே நான் சொல்ல சொன்னேன். எதை பத்திப்பா? ஜோசியர் என்ன சொன்னாரு? ஆ, ஆ, அது அது வேற ஒன்றும் இல்லைம்மா. ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை நாங்கள் காட்டினோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருப்பா? யாராவது சொல்லுங்களேன். ஆ, 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 அது உனக்கு இன்னும் 4 நாளைக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அம்மா? அப்படி ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கல்யாணமே இல்லையே. உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அர்த்தம். இல்லப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்களோட உடம்பு சரியாகிற வரைக்கும் எனக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற ஐடியாவே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா.
என் உடம்பு சரியாகிற வரைக்கும் காத்திருந்தோம்னா அது கஷ்டம். இன்னும் 4 நாளைக்குள்ள உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இது இல்லப்பா. பாருமா பாரு, நான் முடிவு பண்ணிட்டேம்மா. நேத்து உங்ககிட்ட அந்த படத்தை யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஆண்டி? மிஸ் அம்மா. ஓ. நீங்க லாக்கர்ல அந்த படத்தை வைக்கும்போது மிஸ் அம்மா அங்கதான் இருந்தாளா? இருந்தா. ஆ, அப்படின்னா யார் எடுத்தாங்க, யார் எடுத்திருப்பாங்கன்னு இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒருத்தங்களை பத்தி இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. இந்த வீட்ல வேற யார் எடுப்பாங்க அங்கிள்? நம்ம ஆளுங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதோட எப்பவும் இந்த மாதிரி நடந்தது இல்ல. மிஸ் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி நடந்திருக்கு. அப்ப மிஸ் அம்மா எடுத்தான்னு தானே அர்த்தம். மனு பாவண்டி, மிஸ் அம்மாவை பத்தி அப்படி பேசாத. அவ ரொம்ப நல்லவ. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ பண்ண மாட்டா. நான் சொன்னது மட்டும் வச்சு இல்லாம நீயும் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு அமர். இங்க பாருங்க மனோகரியம்மா, இந்த மாதிரி தப்பான வேலைகளை மிஸ் அம்மா எப்பவும் செய்ய மாட்டாங்க. அவ செஞ்சிருக்க மாட்டான்னு அவ்ளோ பக்கவா சொல்ற. அப்ப நீ செஞ்சியா? என்ன பேசுறீங்கம்மா நீங்க? நான் எதுக்காக செய்ய போறேன்? எனக்கெல்லாம் தேவையா? இல்லல்ல, உனக்கு தேவை இல்லல்ல, நம்ம யாருக்கும் அது தேவை இல்லல்ல. ஆனா மிஸ் அம்மாக்கு என்ன தேவை இருக்குன்னு நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. காலையில இருந்து மிஸ் அம்மாவை காணோம் ஐயா.